ஓகே மக்களே, இது பிரிஸ்டால் அந்த சேம் டே தான். காலைல போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அலைஞ்சி சுற்றி வந்தோம்ல, நம்ம ஹில்டன் ஹோட்டலில் போய்ட்டு முடிச்ச கையோடு போய் ரூமில் படுத்தாச்சு. நம்ம தான் அங்கே பிரதேசம் பண்ணிட்டோம். இப்போ வந்து நந்தினியை பார்க்கறதுக்கு வந்து மீட்டப் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஏன்னா அவங்க ஹாஸ்டல்லே தங்கிட்டாங்களா. அவங்களுக்கு போல் அந்த மீட்டப் பாயிண்ட்டுக்கு அவங்கள வர சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் நடந்து வெகு நாங்கள் போகிறோம். அவங்க கவுன் வாங்கணும். நாங்கள் ஏன்னா வாங்கின சாரி ப்ளவுஸ் வந்து மேட்ச் ஆகலன்ட்டாங்க. ஸோ நானும் சாரி கட்டலான்னு தான் இருந்துச்சு. அது கட்ட முடியாமல் போச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் கவுன் வாங்கிறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்படியே போகிற வழியில் தான் பயங்கரமான ஷோலாம் பார்த்தோம். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே வாங்க மக்களே. இதில் தான் நீங்கள் வந்து சுற்றிற அழகாக பார்க்க முடியும். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சை தான் வளைச்சி பார்ப்பீங்க. நம்மளே அங்கே வந்து இந்தமாரி 7ஆம் மாதம் அந்தமாரி சம்மர் டைமில் தான் வந்து பயங்கரமான ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே செய்வாங்களாம். இன்னொன்று வந்து நம்ம செலிபிரிட்டிலாம் இருக்காங்களா சவுத் இந்தியாவில், ரொம்ப பேர் அந்த டைமில் தான் அங்கே பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூரோப் கண்ட்ரி ரொம்ப சூடு அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க. இங்கிட்டா காடி வருது. திருப்பி நம்ம போன இடத்துக்கு தான் காட்டுது. எங்கிட்ட காட்டுது? இந்த டெஸ்கோ எங்க இருக்கு? எங்க இருக்கு டெஸ்கோ? இது நம்ம போக வேண்டியது இப்படியேவா? அப்படிதான் காட்டுது. சரியா? இப்படியே போனோமா? போன வந்து பாதியிலே வரணுமா? இப்போ பாருங்கள் மக்களே, நம்ம பிக் பாஸோட திருவிளையாடலுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த வந்து இந்த பாக்கு இருக்குல்ல, இந்த பாக்கு வழியாக போய்ட்டு அந்த ஆறு பார்த்தீங்க தெரியுமா, அந்த ஆறு வழியாக சுற்றிக்கிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துடுவோம். இல்லைனா ஆறு வழியாக போனால் திருப்பி சுற்றிக்கிட்டு இந்த பாக்கு வழியாக ரூமுக்கு போயிடுவோம். ஒரு 2 நாளாக இப்படி தான் இழுத்தடிச்சாரு. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். நந்தினியும் அதே தான் பண்ணாங்க. ஃபோனை வச்சுக்கிட்டு 4 பக்கமும் சுற்றுவாங்க. பார்க்குற வீடியோலாம் எதை பார்த்தாலும் நாங்கள் நடந்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த யூகேயில் இருக்கிறதுக்கெல்லாம் தெரியும். நம்மளுக்கு வந்து தங்க முட்டையே நம்ம காலு தான். அதனால் முக்கால்வாசி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். நடந்துக்கிட்டே தான் ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் ஏதாவது கொடுக்குறேன்னு ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். எந்த இடத்துல நாங்கள் பேசலையோ அந்த இடத்துல பாட்டு வைக்கிறேன். அதுக்குன்னு பாட்டு வச்சா முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. அடுத்த ஒரு செகண்ட்லேயே வந்து மேபி பேசுகிறது வரும். அதனால் ஓட்டாமல் பாருங்களேன். அந்த பாட்டு வந்து சம்டைம் திடீர்னு கேட்க நல்லாயிருக்கும் இந்தமாரி வீடியோவில். அதனால தான் நான் ஆட் பண்ணுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 1.5 நாள் இப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ பிக் பாஸ் வச்சு அந்த ஃபோனில் மேப் எடுத்துகிட்டு 4 பக்கமும் சுற்றுவோம் பாருங்கள். அப்புறம் 2 நாள் கழிச்சு நானே மேனுவலாக கண்டுபிடிச்சிட்டேன். பாதியை பார்த்து போயிட்டோம். ஏற்கனவே அதே மாதிரி தான் பண்ணோம். அப்படி நிற்கிறேன் நேராக போகுது திருப்பி. மணி எத்தனை? 11:30 மணி. அங்கேயா? 11:30 மணி ஆச்சு. ஒரு ஈக்கா கூட காணும். நமக்கு ஷார்ட்டர் இது சூப்பர் ஸ்டைல் தான். ஓ ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான். என்ன டச்சுமி என்ன கிச்சுமி 7 மணிக்கு மேல நானும் இன்ப லட்சுமி. நான் பார்ப்பது எல்லாம் உடவுள் முகந்தானே. நான் கேட்பது எல்லாம் அடவும் குரலானே. அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்கு தானே. மழை கொட்டும் மாதத்தில் அவள் ஜீவன் கரைய கண்டே. அவள் பெண்மை வளைத்து அதை நாளாய் வளைத்து என் அடியின் குத்துக்குள்ளே ஒழித்துக் கொண்டே. மழை நின்றும் பெண் இழவே இல்லை. என்ன செய்தோம் அது நினைவே இல்லை. மாலை போல் என்னை நழுவி கொண்டார். மாதோடு ஏகப்பட்டு நழுவி வருது அந்த ஷோ தான் மக்களே. அந்த LGBT அன்றைக்கி பாட்டு போட்டால ஏற்கனவே. இந்த இடத்துல அந்த ரோட்டையே மறைச்சதே வந்து இவ்வளோ சரியான பெருசு. அந்த டீமே ரொம்ப ஆள் கூட்டமாக இருந்தாங்க.
அதனாலே பாதை தெரியாமலே போயிடுச்சு. அதனால தான் முழிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நந்தினிலாம். இந்த பெரிய இந்த குரூப்பில் பார்த்தது ஆக்சுவலி வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க தெரியுமா. அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சால் இது வந்து இல்லீகலிங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் செஞ்சால் ஒரு மாதிரி இதாக பார்க்குறாங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லை. பிள்ளை குட்டிக்காரிங்க குடும்பமாக வர இந்த ஷோலெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. இந்த வாக்கில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தானே. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்லாம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இதுக்கு மேலே நான் பேசலை. அந்த லைஃப் அந்த சத்தத்தை கேளுங்க. அடுத்தது வரும் கேளுங்க மக்களே. எங்களோட டைரெக்ஷன் வந்து இங்கிட்டு திரும்பிடுச்சு. ஏன்னா நந்தினி தேடி போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்த பிறகு தான் திருப்பி அதே லைனுக்கு நாங்கள் வந்தோம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் கேளுங்க. பாட்டுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வாயை பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்டைல் இல்லை மக்களே. நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஒன்று வாய் வந்து புண்ணாயிரும், இல்லைன்னா வரத்துக்குள்ளே அந்த என்னோட அந்த வாய் வந்து புண்ணாயிரும். இப்போ இந்த டீப்பு நல்ல வேலை தப்பிச்சேன். போன டீப்பு நந்தினி கூட போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்படா ஷூட் பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்படி இப்படின்னு 2 நாள் ஆறிடுச்சு. இந்த பிரிஸோட அழகை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. வந்து இந்த ஆத்தூரமாக போகிறேன்னு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே அதை பார்த்தேன். இல்லைன்னா பாட்டில் போட்டிருப்பேன். நான் எப்போது என் மூஞ்சி தான் நான் போடுவேன். அந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அந்த பிரிஸ்டாலு பாத்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. வாழ்க்கையில் ஒடிப்பு கண்டிப்பாக போய் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்த பிறகு அதோட அழகு இப்போ தெரியுது எங்களுக்கு. இவள் கூந்தல் மழை மேகம் அது நீந்தி ஒரு காதல் ஒரு நேசம் இது உயிர் கூட்டில் ஒரு சுவாசம்